வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ்க்காக நம்ம கேக் பண்ண போகிறோம். அதுக்குரிய ப்ரிப்ரேஷன் எப்படி அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சோக் பண்ணணுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு வகையில் பண்ணலாம், ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக். இன்றைக்கி வந்து நான் ஆல்கஹாலிக்கில் நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இல்லைனா கிரேப் ஜூஸ் வச்சு நம்ம பண்ணலாம். வாங்க எப்படி அதை சோக் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் கேக் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஆல்கஹால் ஊற்றியும் நம்ம பண்ணலாம், நான் ஆல்கஹாலிக்லேயும் நம்ம பண்ணலாம். கிரேப் ஜூஸ் இல்லைனா ஆரஞ்சு ஜூஸ், பியூர் ஜூஸை நம்ம வந்து எடுத்து அதில் சோக் பண்ணி வச்சு நம்ம பண்ணலாம். ஆல்கஹால்னால் பிராண்டி அல்லது ரம்மில் இந்த மிக்ஸ்டு ஃப்ரூட், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி ஒரு 7 days மினிமம் ஒரு 7 days சோக் பண்ணி வச்சு நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும். 7 days அந்த மாதிரி வச்சு பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஆல்கஹாலிக் நான் பண்ணுறேன். பியூர் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி, ப்ரௌன் சுகர் ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். ரேசின்ஸ் பிளாக் எடுத்திருக்கேன். இது வந்து ஆரஞ்சுடைய தோல் எடுத்திருக்கேன், அது வந்து சுகரில் டிப் பண்ணி வச்சது. மறுபடியும் ஒயிட் ரைசின்ஸ், டேட்ஸ் எடுத்திருக்கேன். இது மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து கிவி இருக்குது, ப்ளூபெர்ரி, கிரான்பெர்ரி, அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் இருக்குது, பப்பாயா இருக்குது. எல்லாம் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இதை எடுத்திருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். அண்ட் தென் சின்னமன் பவுடர்னு சொன்னோம்ல, அது கிறிஸ்மஸ் கேக்கு கண்டிப்பாக இது நம்ம போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் கிராம்பு பவுடர், கொஞ்சமாக கிராம்பு எடுத்து நான் அதை தூள் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்போவுமே இது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் சுக்கு பவுடர். இதான் அதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு சாஸ்பேனை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். ஜூஸை நம்ம ஸ்டவ்வில் சேர்த்துருக்கோம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிடலாம். எல்லாம் அப்படியே கலந்து விட்டுடலாம். அதில் பாயில் ஆகி ஒரு லைட்டாக ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்க வேண்டாம்னா கிரேப் ஜூஸ் வேணும்னா ஒரு 1/2 கிலோ கிரேப்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேனில் போட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்க வச்சு அந்த ஜூஸை வடிகட்டி அதில் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டு நீங்கள் வந்து அதை மேரினேட் பண்ணி நம்ம வைக்கலாம். அதுவும் நல்லா சோக் பண்ணி வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வருது. நம்ம ஒரு 5 minutes அதை வந்து நல்லா ஸ்லோவில் வச்சு கிண்டிகிட்டே இருப்போம். கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சி வரட்டும். ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு சேர்த்துருக்கேன், டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன், டேட்ஸ், ரேசின்ஸ், சுகர் டிப்ட் ஜிஞ்சர், பிளாக் ரேசின்ஸ், கிரான்பெர்ரி, ப்ளூபெர்ரி, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு கிராம்பு தூள், 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இது வந்து ஆப்ஷன் தான். எல்லாருமே இந்த ஏலக்காய் தூள் வந்து இந்த கிறிஸ்மஸ் கேக்கு சேர்க்க மாட்டாங்க. பட் நான் இதை சேர்த்து தான் பண்ணுவேன். அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறி நம்ம அது பண்ணும்போது அந்த கேக் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம சோக் பண்ணி வச்சு நம்ம பண்ணுறோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் 1 monthக்கு முந்தி 2 monthsக்கு முந்தையே அந்த ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் பிராண்டி ரம்மில் வந்து அதை ஊற வச்சு சோக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டோம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு ஒயிட் வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம அதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நம்மளுக்கு எப்போல்லாம் 1 hour 2 hour கழிச்சு நம்ம அதை பார்க்கும்போது அதை லைட்டாக ஒரு ஷேக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான்.
ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், நம்ம வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வெளியே நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு கண்ணாடி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஆரோட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு போடுற நட்ஸ்லாம் நம்ம வந்து கேக் மேக் பண்ணும்போது நம்ம போடலாம். நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்புறம் 1 hour 2 ஹவருக்கு ஒருக்கா நம்ம எப்போ அது பகலில் நம்ம வேலை செய்யும்போது பக்கத்தில் கிச்சனில் இல்லையா இருக்கும்ல, அப்போ லைட்டாக அந்த மாதிரி இப்படி நல்லா குலுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் கேக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி சோக் பண்ணி வைக்கணுங்கிறத இன்றைக்கி பார்த்துட்டோம். இதை நல்ல ஒரு பாட்டிலில் நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு நம்ம வந்து எப்போ அது ஒரு 1 hour 2 hours ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி அதை கொஞ்சம் நல்லா குலுக்கி வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு 7 days நம்ம வந்து அதை சோக் பண்ணி வச்சு நம்ம அந்த கேக் பண்ணும்போது அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கேக்கு அட்லீஸ்ட் 7 days வைக்கிறோம். 1 month கூட வைக்கலாம், 10 days வைக்கலாம். நம்ம வந்து ஒரு 7 days கழிச்சு இதை எப்படி அந்த கேக்கை மேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சு நீங்கள் வீட்டில் வந்து ப்ளம் கேக்கோ மிக்ஸ்ட் ஃப்ரூட் கேக்கோ நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்கள் ஜெயா ஜஸ்டின்.